Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போக போகிறோம். கோயம்புத்தூர்லேயே வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த பிளேஸ் போகணுன்னு சொல்லி பிளான் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். பட் வந்துட்டு போகவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு கிளம்பியிருக்கோம் போகலான்ட்டு. காரில் தான் போகிறோம், ஏன்னா ரொம்ப தூரம். கிளம்பியாச்சு கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். அதனால் வந்துட்டு தான் காரில் போகிறோம், இல்லாட்டி வந்துட்டு பைக்கில் தான் போகலான்னு பிளானு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதான் வந்துட்டு கோயம்புத்தூரோட மெயின் ஐடி ஹப்பு, கேஜேஎஸ்எல் ஐடி பார்க்கு, கீரனத்தம் ஐடி பார்க்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஐடி பார்க்கு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்படியே நேராக போக வேண்டியதான். நான் ஆக்சுவலாக வந்துட்டு வேறு ரூட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவும். சரவணம்பட்டி போயிட்டு அங்கேருந்து காந்திபுரம் அப்படி போகலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு வீட்டிலேருந்து பெட்ரோல் போட்டு போகிறதுனால பெட்ரோல் போடுறதுக்கு இந்த சைடு வந்து சரி ஓகே இப்படியே போவோம். கொஞ்சம் இந்த ரோடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம். இது நீங்கள் சரவணம்பட்டி போயிட்டு அங்கேருந்து வந்தால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த கணபதி ஏரியாலாம். இந்த சைடு வந்துட்டு நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா துடியலூர் ரோடு வந்துட்டு ஜாயின் பண்ண போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டு டேக் டைவர்ஷன் வச்சுட்டாங்க. சரி நேராக போகலான்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு வண்டி நல்லா ஒரு வண்டி தான் போக முடியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம், அங்கே வண்டி நின்றுருக்கு, ஆப்போசிட் நீ வருது. ஸோ ஒரு வழி தெரில, ரிவர்ஸ் எடுத்துட்டேன். ஃபுல்லாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இதோ வந்த வழியே திரும்ப வரேன். இனி நேராக போயிட்டு என்ன பண்ணணும்னா, இனி நான் வந்துட்டு இருந்த ரூட்லேயே போயிட்டு நீ அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணணும். இதோ இங்கே தான் நான் அங்கேருந்து தான் வந்தோம். நான் அந்த ரோடு எடுக்கிறதுக்கு போயில நான் இப்படி வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் திரும்ப யூட்டர்ன் அடித்து அந்த சைடு ரோடு வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ரயில்வே ட்ராக் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ட்ராக்கு. இந்த ரயில்வே கேட்டுக்கு ரைட் சைடில் தான் வந்து துடியலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு மேட்டுப்பாளையம் போகிற மெமு மட்டும் அங்கே நிற்கும். நீலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு, திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்லாம் அங்கே நிற்காது. ஒரு வழியாக வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு. இதான் வந்து துடியலூர் ஏரியா. இங்கே வந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக பிடிச்சா நேராக சாய்பாபா காலனி வழியாக போய் அங்கேருந்து நம்ம மருதமலை ரோட்டு வந்துட்டு பிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாலம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நடக்குது. நான் காலேஜ் படிக்கிற பொழுது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாலத்தால் வண்டி ஏகப்பட்ட இடத்துல சுற்றி வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிரிட்ஜுமே வந்து புதுசாக போட்ட பிரிட்ஜ் தான். இது வந்து கவுண்டம்பாளையம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட இதுவுமே கொஞ்சம் லாங்கான பிரிட்ஜ் தான் கோயம்புத்தூரில். ஆனால் காந்திபுரம் பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். பட் வந்து இந்த பிரிட்ஜுமே வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன, அதை போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க போன இதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜு போடுறதுனால எங்கெங்கேயோ நம்ம சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக அந்த ரூட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. சரி என்னடா ரோடு ரொம்ப நேரமாக ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தால் இங்கே சாய்பாபா காலனிக்கிட்ட வந்துட்டால் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ரைட்டு தான் எடுக்கணும். இவர் ரைட் எடுக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே நின்ட்டாப்பில் இந்த பைக் காரு. ஸோ நானும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டேன். அதனால் அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு நான் ரைட்டு திருப்பி மருதமலை ரோடு வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஃபைனலி மருதமலை ரோடு ஜாயின் பண்ணியாச்சு கைஸ். ஏன் நான் மருதமலை ரோடுன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, மருதமலை நீங்கள் அப்புறம் ஈஷா, தென் வந்துட்டு நீங்கள் சிறுவாணி, அதாவது கோவை குற்றாலம், இங்கே நீங்கள் எங்கே போகணுன்னாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரோடு எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வடவள்ளி தாண்டி நீங்கள் அங்கே அந்தந்த ஊர்களுக்கு வந்து பிரியிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு இதை மருதமலை ரோடுன்னு வந்துட்டு சொல்லுவோம். ஃபைனலி நம்ம வந்துட்டு கோவை குற்றாலம் ரோடு வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு கைஸ். அதாவது ஈஷாயாவுக்கும் இதே ரோடில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். தொண்டாமுத்தூர் கொஞ்சம் தாண்டி நீங்கள் ஈஷாவுக்கு வந்துட்டு ரைட் எடுக்கணும். தென் நம்ம கோவை குற்றாலம் சிறுவாணி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கணும். வியூஸ்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ விஷுவலாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கோவை குற்றாலம் போனதுக்கப்புறம் பேசுகிறேன்.
நீங்கள் காந்திபுரம்லேருந்து வரணும் அப்படின்னா பஸ்ஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பஸ் போயிடுச்சு, நான் பார்த்துட்டேன், நிறையாவே போச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து நீங்கள் கோவை குற்றாலம் போகணும் அப்படின்னா காந்திபுரம்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக கிட்டத்தில் வந்தாச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வர்ற ஒரு ஃபீலு. 35 கிலோமீட்டர் தான், பட் வந்துட்டு நான் ஏதோ ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்குது. ரொம்ப டிராஃபிக் இன்றைக்கி ஆக்சுவலாக. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரியான க்ரௌடு. அங்கே பெரிய க்யூவே நிற்கிது. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம தலைவர் பாருங்களேன், இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ஸ்லைஸ் பாட்டில் வந்துட்டு சண்டை போட்டு பிடுங்கிட்டு போய் மேலே உட்காந்து நல்லா அழகாக ஓப்பன் பண்ணி குடிச்சிட்ருக்காப்புல. வேறு லெவலில் குடிக்குது பாருங்களேன். அது முடிய கீழே போட்டாச்சு, கையில் ஊற்றி அழகாக குடிக்குது. செமையாக இருக்குது. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்கு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு 60 ரூபா. நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா காருக்கு வந்துட்டு 50 ரூபா வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கெலாம் நல்லா ப்ளேஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது கைஸ். ஸோ வந்து நோ இஷ்யூஸு. வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நிறுத்திக்கோங்க. இந்த க்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கான க்யூ. நம்மளை இங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. பஸ்ஸுக்கெலாம் வந்துட்டு ஃப்ரீ தான். ஏதோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸஸும் வந்துட்டு ஓடுது. இன்றைக்கி சண்டேனால ஐ திங்க் ப்ரைவேட் பஸ்ஸஸ் மாதிரி ஓடுதுன்னு நினைக்கிறேன். அது போக வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய அந்த ஃபாரஸ்ட்டுக்கான பஸ்ஸும் வந்துட்டு நமக்கு அதில் தான் கூப்பிட்டு போவாங்க. இது வந்துட்டு ஐ திங்க் சண்டேங்கிறனால இன்றைக்கி ட்ரீ ஹவுஸ்லாம் இருக்குது. ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நம்ம வந்து இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். நான் ஏறிட்டு உங்களுக்கு வந்துட்டு விஷுவல்ஸ் காட்டுறேன். இந்த தலைவன் தான் டிரைவரு. உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போகணுன்னு கரெக்டாக தெரில. கேட்டதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு தான் சொன்னார். இனி அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டு நடந்து போகணுமா, அது எவ்வளோ தூரம்னு தெரில. அதுக்கப்புறம் தான் கேட்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு விஷுவல்ஸ் பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஏதோ பெரிய ஒரு மலங்காட்டுக்குள்ளே போகிற ஃபீல். மலங்காட்டுக்குள்ளே தான் போகிறோம், பட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ட்ரெக்கிங் போகிற மாதிரி அப்படியே ஒரு நல்லா இருக்குது இந்த ஃபீலு. அப்படியே சஃபாரி போகிற மாதிரி இருக்குது. இந்த லைன் சஃபாரிலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல். அப்படியே இது என்ன மரம்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக, பட் நல்லா இருக்குது ஒரு மாதிரி. பாருங்கள். இறங்கியாச்சு கைஸ். நான் டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா 100 மீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். பட் எவ்வளோ தூரம்னு தெரியல.
அதனால் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இது இருக்குது, அந்த தொங்கும் பாலம் மாதிரி ஏதோ இருக்குது. பட் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜான ஒரு கண்டிஷனில் அது இருந்துச்சு. டிரைவர் அண்ணா சொல்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. பட் இன்னுமே வந்துட்டு காணோம். கைஸ் ஃபைனலி ஒரு 2-2.5 கிலோமீட்டர் கழித்து ஃபால்ஸை வந்து பார்த்தாச்சு. பட் தண்ணி வந்து பெருசாக போகலை. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் தான் போகுது. இது கீழே தான் வந்துட்டு குளிக்கிற ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியான க்ரௌடு இன்றைக்கி கைஸ். சண்டேங்கிறதுனால ஃபுல்லாக வந்துருக்காங்க. ஏதோ ஃபால்ஸாக தான் இவ்வளோ தான் தண்ணி வருது. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் ரொம்ப நெருங்கி கொட்டும் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மியாக தான் போச்சு. இதுதான் வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி கிடக்கு தண்ணி மேலே வந்து எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயே 2-3 அடுக்காக இருக்குது. அதில் வந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக அந்த மாதிரி வந்து குளிச்சுட்டாங்க. இங்கே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று இருக்காங்க, அங்கேயும் குளிச்சுட்ருக்காங்க. இது கீழே ஒன்று குட்டியாக ஒன்று இருக்குது, அதுலேயும் குளிச்சுட்ருக்காங்க அங்கே. ஓகே கைஸ், பார்த்தாச்சு. நான் குளிக்கலை இங்கே, ஏன்னா ரொம்ப க்ரௌடு, தண்ணியுமே வந்து கம்மியாக தான் போச்சு. ஸோ வந்துட்டு குளிக்கலை, அதனால் வந்துட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு பார்த்துட்டு மட்டும். இனி ஒரு டைம் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல தண்ணி வர சீசனில் ஒரு நாள் வரணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு இதை கொஞ்சம் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிட்டன் வந்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்து தண்ணி இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு வந்தீங்கன்னா தண்ணியை வந்து இங்கேயே பிடிச்சிட்டு போயிருங்க. உள்ளெல்லாம் எங்கேயுமே தண்ணி இல்லை, ரொம்ப தாகண்டிக்குது. ஸோ வந்து தண்ணியை பிடிச்சிட்டு போயிருங்க. நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். நான் பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இங்கே வந்து சாப்பிட்டேன் கைஸ், போண்டா பச்சி எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.